வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்ப மனு இன்று முதல் விநியோகம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என கேப்டன் அறிவிப்பு. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்குமா? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இன்று இலங்கை பயணம். பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தும் சட்ட திருத்த மசோதா பட்ஜெட் தொடரில் அறிமுகம். மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சௌத்ரி வீரேந்தர் சிங் தகவல். ஜெயலலிதா வரி ஏய்ப்பு செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை தொடக்கம். ஊழலில் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதே அதிமுக அரசின் சாதனை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம். விரிவான செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புகின்ற அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் விருப்ப மனுக்களை இன்று காலை 10 மணியிலிருந்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும், சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்கு உரிய விருப்ப மனு அளிப்பதற்கு தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இருப்பவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 10,000, தமிழ்நாடு சட்டமன்ற தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 5,000, புதுச்சேரி சட்டமன்ற பொது தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 5,000, புதுச்சேரி சட்டமன்ற தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் 2,500 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூராட்சி, ஊராட்சி, வட்டம், வார்டு, கிளை கழக நிர்வாகிகளும் சார்பு அணி நிர்வாகிகளும் மற்றும் கழக தொண்டர்களும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாம் மாபெரும் வெற்றியடைய பாடுபட வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். இந்தியா இலங்கைக்கு இடையே காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்தியா இலங்கை கூட்டு ஆணைக்குழு 1992ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவின் 9வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக சுஷ்மா ஸ்வராஜ் 2 நாள் பயணமாக இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், மின்சாரம், எரிவாயு, பொருளாதாரம், தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு, சமூகம், பண்பாடு, கல்வி, சுகாதாரம் குறித்து பேசப்படும் என்று தெரிகிறது. இதன் பின்னர் அந்நாட்டு அதிபர் சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்திக்கும் சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய மீனவர்கள், குறிப்பாக தமிழக மீனவர்கள் சந்தித்து வரும் சிக்கல்கள் குறித்தும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்கள் குறித்தும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்துவதற்கான மசோதாவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பற்றிய 2 நாள் பயிலரங்கம் டெல்லியில் நேற்று தொடங்கியது. அதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சௌத்ரி வீரேந்தர் சிங், பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% உள்ளதாகவும், அதை 50% உயர்த்துவதற்கான அரசியல் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படும் என்று கூறினார். இந்த மசோதா நிறைவேற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் தற்போது பெண்களுக்கான 2 தடவை பெண்களுக்கான ஒதுக்கப்படும் வகையில்
சட்டத்தில் மாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான பரிசு பொருள் வழக்கின் இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை நடைபெறுகிறது. 1992, 93 ஆண்டுகளில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற $3 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்களுக்கான வரியை செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்ததாக 2006 ஆண்டு சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இதனை எதிர்த்து ஜெயலலிதா தொடர்ந்த வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2011 ஆண்டு ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ கடந்த 2012 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்குகிறது. நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமிதவராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை நடைபெறுகிறது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அறிவித்தபடி இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என கேரள முதலமைச்சர் கும்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 5 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் கும்மன் சாண்டி அறிவித்திருந்தார். இந்நிலையில் சோலார் பேனல் மோசடி வழக்கில் முதல்வர் கும்மன் சாண்டியிடம் லஞ்சம் கொடுத்ததாக நடிகை சரிதா நாயர் கூறி வருகிறார். இந்த விவகாரம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அவரை பதவி விலக கோரி எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அறிவித்தபடி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி கேரள மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அறிவித்தபடி இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் கும்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். தாம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும் எதிர்க்கட்சியினர் அதனை தடுக்கும் விதமாக செயல்படலாம் என்றும், இதனால் சட்டமன்ற கூட்டத்தில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார். பார் ஊழல் வழக்கில் சிக்கியவர் பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடாது என்று கூறி அப்போதைய நிதியமைச்சர் KM மாணியை பட்ஜெட் தாக்கல் செய்ய விடாமல் எதிர்க்கட்சியினர் தடுத்தது குறிப்பிடத்தக்கது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்ற டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் நேரு தொடங்கிய நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு சொந்தமான பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை முறைகேடாக கைப்பற்றியதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக டெல்லி பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 26 சம்மன் அனுப்ப உத்தரவிட்டது. இந்த சம்மனை எதிர்த்து சோனியா, ராகுல் உள்ளிட்ட அனைவரும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதி தடை விதிக்க மறுப்பு தெரிவித்ததோடு விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டனர். அதன்படி சோனியா மற்றும் ராகுல் ஆகிய இருவரும் கடந்த டிசம்பர் மாதம் 19 விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். மேலும் இருவரும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். பின்னர் சோனியா மற்றும் ராகுலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை வருகின்ற பிப்ரவரி மாதம் 20 ஒத்திவைத்தது. மேலும் அன்றைய தினம் சோனியா மற்றும் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் ஆணையிட்டது. இந்நிலையில் சோனியாவும் ராகுல் காந்தியும் உச்சநீதிமன்றத்தில் நேற்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வரும் பிப்ரவரி 20 நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. காஷ்மீர் மாநிலத்தில் பனிச்சரிவில் சிக்கி பலியான 10 ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவைச் சேர்ந்த ஓர் அதிகாரியும் 9 வீரர்களும் சியாச்சின் பகுதியில் ரோந்து பணியில் இருந்தபோது திடீரென்று ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கிக் கொண்டனர். இதில் 10 வீரர்களும் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த வீரர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சியாச்சின் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினரின் முடிவு மிகவும் சோகமானது என்றும், நாட்டுக்காக உயிர் நீத்த வீரர்களை வணங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசமே அவர்கள் குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த மாதம் 23 தொடங்குகிறது. ரயில்வே பட்ஜெட் 25 மத்திய பட்ஜெட் 29 தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி மார்ச் 16 வரை நடைபெற உள்ளது. ரயில்வே பட்ஜெட் வரும் 25 மத்திய பட்ஜெட்டுக்கு முந்தைய பொருளாதார ஆய்வறிக்கை பிப்ரவரி 26 தாக்கல் செய்யப்படுகிறது.
வரும் 29ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே தாக்கல் செய்யப்பட உள்ள ரயில்வே பட்ஜெட்டில் ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி சிக்னல்களை மேம்படுத்துவது, தண்டவாளங்களை பராமரிப்பது போன்றவற்றை கவனத்தில் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ரயில் பாதுகாப்பை மேம்படுத்த ஜப்பானுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறிய சுரேஷ் பிரபு 400 ரயில் நிலையங்களை மேம்படுத்தி மறுசீரமைப்பு செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா விரைவில் நிறைவேறும் என மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்திய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசிய அவர், இந்தியாவில் முதலீடுகளை பெருக்க மத்திய அரசு சில கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது என்று கூறினார். சர்வதேச அளவில் பொருளாதாரம் மந்தநிலை காணப்பட்டாலும் இந்திய பொருளாதாரம் நிலையாக உள்ளதாக அவர் கூறினார். நடுத்தர வகுப்பைச் சேர்ந்த அதிகமுள்ள இந்தியாவில் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் ரயில்வே துறையில் முதலீடு செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா சட்டத்திற்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் ஆதரவு உள்ளதாகவும் இதனால் அச்சட்டம் விரைவில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஊழலில் முதன்மை மாநிலமாக மாறிவிட்டதே அதிமுக அரசின் சாதனை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இதனால் ஊழல் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அவர் கூறினார். பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் ஊழல் செய்வதில் சதவீதம் மட்டுமே மாறுபடுகிறது என அவர் கூறினார். தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தை இவ்விரு கட்சிகளும் சூறையாடிவிட்டதாகவும் அவர் சாடினார். தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இது இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஆட்சியா அல்லது நேற்று இருந்த திமுக ஆட்சியா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இரண்டும் ஒன்றாகவே இருக்கிறது. சதவீதத்தில் ஏற்றத்தாழ் இருக்கிறது. திமுக ஆட்சியில் 30 என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் 40, அதிமுக ஆட்சி 40% என்றால் திமுக ஆட்சி 45 என்று சதவீதங்கள் மாறுகிறே தவிர, ஆனால் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம் என்றுதான் பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஜோலார்பேட்டை அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து, 5க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்ததாக தகவல். இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல இளைஞர்களால் மட்டுமே முடியும், தமிழக ஆளுநர் ரோசையா நம்பிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜோலார்பேட்டை அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூர் நோக்கி சென்ற ஐலேண்ட் விரைவு பயணிகள் ரயில் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வரும்போது தடம் புரண்டு விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் 5க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீட்புப் பணியில் போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ரயில் விபத்து குறித்து தகவல் அறிய சேலம் ரயில் நிலையத்தில் உள்ள 0427243197 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த விபத்து காரணமாக சென்னை பெங்களூர் செல்லும் பிருந்தாவன் ரயில், ரேணிகுண்டா பெங்களூர் செல்லும் பதுல்பூர் விரைவு ரயில்கள் தாமதமாக செல்கின்றன. இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அனைத்து திறமைகளும் இளைஞர்களுக்கு உள்ளதாகவும் அவர்களை முறையான கல்வியின் மூலம் வெளிக்கொணர வேண்டும் என தமிழக ஆளுநர் ரோசையா தெரிவித்துள்ளார். சென்னை மணலி சேலைவாகிலில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை கூறினார். கல்வி முறையில் முன்னேற்றம் காண தொழில் முனைவோர் பற்றிய திறன்களை இளைஞர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இன்றைய கல்வியின் முக்கியத்துவம் வேலை மற்றும் வருமானத்தை நோக்கியதாகத்தான் பயணிக்கிறது என குறிப்பிட்ட அவர், எதிர்கால இளைஞர்களை தயார்படுத்தும் பொறுப்பு கல்வி நிறுவனங்களுக்கு உண்டு என ரோசையா தெரிவித்தார். 7வது ஊதிய குழுவில் ரயில்வே துறையில் பணியாற்றும் பொறியாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை களைய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெற்கு ரயில்வே பொறியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சேலத்தில் பேசிய அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சேகர்,
தெற்கு ரயில்வேயில் பணியாற்றி வரும் பொறியாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறினார். 7வது ஊதிய குழுவில் ரயில்வே துறையில் பணியாற்றும் பொறியாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை களைய வேண்டும் என்றும், நீதியரசர் கண்ணா கமிட்டியின் பரிந்துரைப்படி பொறியாளர்கள் கூட்டமைப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதுநிலை பகுதி பொறியாளர் முதல் இளநிலை பொறியாளர் வரை குறிப்பிட்ட கால அவகாசத்துடன் கூடிய பணி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர் கூறினார். சென்ட்ரல் கமிட்டி என்ன முடிவு எடுக்குதோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அது போராட்டமா இருக்கலாம், இல்ல வேற ஒரு மாதிரி ஃபார்ம்ல இருக்கலாம், ஒத்துழையாமை இயக்கம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கூட இருக்கலாம். வேற ஃபார்ம்ஸ்ல இருக்கு. நாங்க அந்த ப்ரொட்டஸ்ட் நாங்க அதை காமிப்போம். எங்களுடைய சென்ட்ரல் கமிட்டி நிறைய காலி பணியிடங்களுக்கு எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை இதுதான். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் இது 3 தான். காலி பணியிடங்கள் நாங்கள் லோக்கல்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணிக்கலாம். அது நிறைய விஷயங்கள் அது இருக்கு. நம்ம முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு இப்ப கொடுக்க வேண்டிய கோரிக்கைகள் இந்த 3 கோரிக்கைகள் தான். 5400 கிரேடு பே ஜூனியர் இன்ஜினியர்ஸுக்கும் 6600 கிரேடு பே மூத்த பிரிவு பொறியாளர்களுக்கும் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். காஞ்சிபுரத்தில் நடைபெறும் தேமுதிகவின் தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு மற்றும் சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றிக்காக சிறப்பாக பணியாற்றுவது குறித்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது, காஞ்சிபுரத்தில் நடைபெறவுள்ள தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாட்டில் ஏராளமான தொண்டர்களை பங்கேற்க செய்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இதில் மாநில மீனவரணி துணை செயலாளர் விஜய கணேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் வந்தவாசி தேமுதிக ஒன்றியம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், பாபு முருகவேல் எம்எல்ஏ, மாநில தொண்டரணி துணை செயலாளர் ஜனார்த்தனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் செய்யாறிலும் தேமுதிகவினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனிடையே வேலூர் கிழக்கு தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டம் ஆற்காட்டில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் தேமுதிக மாநாட்டில் அதிக அளவில் தொண்டர்களை பங்கேற்க செய்வது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளர் நித்யா, மனோகர் எம்எல்ஏ உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் தேமுதிகவில் அடிப்படை உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தியும் குமரி மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் நித்திரவிளை சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ் உள்ளிட்ட தேமுதிகவினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனிடையே மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் தேமுதிகவில் அடிப்படை உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர். திருச்செந்தூர் ஒன்றியம் பூச்சிக்காடு பஜாரில் தேமுதிக கொடி ஏற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றியம் பூச்சிக்காடு பஜாரில் தேமுதிக கொடியேற்றும் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆறுமுக நாயனார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் சிவபாரத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அரசு கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கல்லூரி பேராசிரியர்கள் வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 369 பேராசிரியர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற தமிழக அரசு பணியாணை வழங்கியதை கண்டித்து திருச்சி மாவட்டம் முசிறியில் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி பேராசிரியர்கள் வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அங்கு மிகுதியாக உள்ள ஆசிரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழக அரசு 1ஆம் தேதி 369 ஆசிரியர்களை அரசு கல்லூரிகளிலே நுழைத்திருக்கிறது. இது அரசு கல்லூரிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களின் இடம் மாறுதல், பணியிடம், புதிதாக தோற்றுவிக்கக்கூடிய பணியிடம் அனைத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக இந்த 369 ஆசிரியர்களையும் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, பொன்னேரி, ராமநாதபுரம், திருவெரும்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக அரசின் ஆசிரியர் விரோத போக்கிற்கு அப்போது கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது.
கும்பகோணம் மகாமக பெருவிழாவினை ஒட்டி 20 சிறப்பு ரயில் பயணச்சீட்டு வழங்கும் மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கும்பகோணம் ரயில் நிலைய பயணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் பேசிய தென் மத்திய ரயில்வே ஐஜி AK சிங் மற்றும் தெற்கு ரயில்வே ஐஜி SC பாரி ஆகியோர் இதனை கூறினர். மேலும் மகாமக பெருவிழாவினையொட்டி 3000 ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விழாவான கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. உலக கோப்பையை இந்திய அணி கைப்பற்றுவது உறுதி, அஸ்வின் நம்பிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 20 ஓவர் உலக கோப்பையை இந்திய அணி கைப்பற்றுவது உறுதி என அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். மேலூர் மாவட்டம் காட்பாடி தனியார் பல்கலைக்கழகத்தில் அறிவுசார் நிகழ்ச்சியை முன்னிட்டு மராத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கலந்து கொண்டார். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய பின்னர் பேசிய அவர், அனைவரின் கூட்டு பிரார்த்தனையுடன் இந்திய அணி 20 ஓவர் உலக கோப்பையை கைப்பற்றுவது உறுதி என நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். Wonderful cultural fest. I hope you have a rocking time for the next 4 days. Okay. I know it's a sports fest, but most of our students look forward to the cultural fest. Sure, we'll give it a wonderful try. I think we are starting as favorites in the World Cup. We have all the ammunition to actually win the World Cup. And I'll put my best foot forward. And it's a promise because of his overwhelming response. If at all I win the World Cup, I'll come back to V8. ஆசிய கோப்பை மற்றும் உலக கோப்பை T20 தொடர்களுக்கான இந்திய அணி வீரர்கள் டெல்லியில் இன்று தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்திய அணி இலங்கைக்கு எதிராக 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் மோத உள்ளது. இதன் முதல் ஆட்டம் வரும் 9ஆம் தேதி புனேவில் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 5 நாடுகள் கலந்து கொள்ளும் ஆசிய கோப்பை T20 தொடர் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை வங்கதேசத்தில் நடைபெறுகிறது. இந்த 2 தொடர்களுக்கான இந்திய அணி வீரர்கள் டெல்லியில் இன்று தேர்வு செய்யப்படுகின்றனர். சந்தீப் பட்டேல் தலைமையிலான தேர்வு குழுவினர் வீரர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.